தேவன் மோசேயோட பேசுகிறார். மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். இஸ்ரவேல் தேசத்தின் பிரபுக்கள் செலுத்துகிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இதற்கு அடையாளமாக கர்த்தர் மோசேயோட பேசுகிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதனிடத்தில் பேசுவது போல கர்த்தர் மோசேயோட பேசுகிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணாகமம் 12:8. கர்த்தர் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து பேசுகிறார். கர்த்தர் மோசையோடு பேசும்போது அவர் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் தெரிய பண்ணுகிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். சங்கீதம் 103:7.